ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம ஒரு கேம் விளையாடிருக்கோம். அந்த கேமை தரமாக விளையாடிருக்கோம். வாங்க இப்போ இன்ட்ரோ போட்டு உள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கில்டோர் மேட்ச் விளையாடிருக்கோம். அதில் நான் தரமாக விளையாடிருக்கேன். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆகும், வாயெல்லாம் அப்படி ரைட்டாக ரோல் ஆகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ என் டீம்மேட் ட்ரஷ் அடிக்க கூப்பிட்றான், அதான் போய்கிட்டு இருக்கேன். இதோ ஒரே நிமிஷம் காய்ஸ், இதோ அதான் போய்கிட்டே இருக்கேன். இப்போ எங்கே போகிறது நான் வந்துட்டு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், வாடா எங்கன்னா போகலாம், ரஷ் அடிக்க போகலாம் அப்படின்னா. அதான் நான் சொல்கிறேன், வாடா லான்ச் பேட்டில் போகலாம், லான்ச் பேட்டில் போகலாம் அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் போய் முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன் அப்படி சொல்கிறேன் காய்ஸ். சரி ஓகேடா, நான் போகிறேன், பின்னாடியே வா. தைரியம் அங்கே போகலாம், பக்கத்துலேயே அப்சர்வேட்டரி இருக்குது, வா போகலாம். சரி வா 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 வா, நான் வந்துட்டேன், நீ போய் நேரு. இதோ இருங்க காய்ஸ், அது மட்டும் லைட்டாக போக வச்சிட்றேன். ஒரே நிமிஷம் காய்ஸ். அப்சர்வேட்டரி போய்ட்டு, டேய் வராதரா, இங்கே எனிமி இருக்கிறான்டா, என்னை பார்த்தோன்னே அடிக்கிறான்டா. டேய் வராதரா, வராதரா, டேய் வராதரா. இரு நான் தப்பிக்க, என்ன அஷ்டானுடா டேய் அப்படின்னு டீம்மேட் சொல்கிறான். அவ்வளோதான்டா, என்ன அஷ்டாங்கடா, வர வச்சு நான் அடிக்க விட்றலடா அப்படியே என் டீம்மேட்டு கேட்குறான். நான் சொல்கிறேன், என்ன பண்ணுறது, சரி விடு அப்படி சொல்லிவிட்டு அங்கே என் டீம்மேட்டு டப்புன்னு சாவ சொல்கிறேன். அவனும் சீக்கிரமாக சாகுறான். இன்னொருத்தன் வந்து என்னை ரிவே பண்ண போகிறான். ரிவே பண்ணிடுறா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் ரிவே பண்ணுறான். இப்போ ஓகே கைஸ், இப்போ நான் இறங்குறேன். இப்போ கல்டிவேட்டாவுக்கு போகிறோம். கல்டிவேட்டாவோ கல்டிவேட்டாவோ அங்கே போகிறோம். போயிட்டு என்னான்னு சொல்கிறேன் கைஸ். என்ன கைஸ், இருங்க பேராஷூட் போயிட்டோம். நீ எங்கடா இருக்க, உன் பின்னாடி தான் இருக்க அப்படி அவன் சொல்கிறான். சரி ஓகே போயாச்சு. இருங்க கீழே மட்டும் இறங்கிடுறேன். இது இறங்கிட்டு நான் எடுக்கிற கன்னை அவன் டப்புன்னு எடுத்துட்டான். இப்போ கீழே அங்கே டோக்கன் இருக்குது, நான் டோக்கன் எடுத்துகிட்டு வரண்டா. என்னடா கன்னே நல்லா இல்லை, பரவாயில்ல விடு, ஏதோ ஒரு கன்று கிடச்சிருக்கு. ஏசிட்டு கட்சிச்சாடே. இப்போ பாரு ஆட்டத்தை பாரு பாரு பாரு. என்னது இங்கே பைசன் கிடச்சிருக்கு, போகலாம் வாங்க. இப்படியே போயிட்டே இருந்தால் இங்கே எஸ்கேஎஸ் கிடச்சிருக்கு, அதெல்லாம் எடுக்கல. அப்படியே போனால் இந்த இடத்துல டபிள்யூட் இருக்குது, அதுவும் எடுக்கல. பேன் மட்டும் எடுத்துட்டாங்க. இருந்து இந்த சைடு போனால் டீம்மேட் எல்லாம் இதுவாக தான் இருக்கானுங்க, அதனால் ரிவே யாரையும் பண்ணல. இப்படி போனோன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு போனால் வெளியே போகலான்னு பார்த்தேன், மேக் இருந்துச்சு அப்படியே எடுத்துகிட்டு இப்படி போகும்போது அப்படியே உக்காந்துட்டேன். ஏன்னு எனக்கே தெரில. லூட் அடிச்சுட்டு இப்படி சைடு போகும்போது வெளியே போகிறேன். வெளியே போய்கிட்டே இருக்கேன். நல்லா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டைம் ஆகும், அதை மட்டும் கண்டுக்காதீங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். இப்போ நம்ம வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இந்த 2027 வரத்துக்குள்ளே அடிக்கலான்னு ஒரு எய்ம் வச்சுருக்கேன். அதுக்கோசம் நான் வீடியோ மோட்டிவேஷனாக போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இங்கே ஹெட்லிஸ்ட் போட்டாங்கடா வாடா அப்படி என் டீம்மேட் சொல்கிறான். வாடா பாடா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏறுறேன். ஏறும் போது எங்கன்னா இருக்கா நான் எனிமி அப்படின்னு பார்த்துக்கிட்டே ஏறுறேன். எனிமி எங்கள் பக்கத்தில் தான் காமிக்குது. அப்படியே டோக்கன் எடுத்துகிட்டு இங்கே போகும்போது இங்கே அப்படியே போய் ஒளிலான்னு போனால் அப்படியே வெளியே போயிடுவேன். பாருங்கள், அப்படி வெளியே போயிட்டு யாரா இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஏசிஐடி எடுத்துகிட்டு அங்கே எனிமி இருப்பான். நான் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் ஓசிக்கில் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே அவனை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம ஒழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பின்னாடி சுற்றிக்கிட்டு போனோன்னா இந்த இடத்துல யாருன்னா இருக்காங்களா பார்த்தா யாருமே இல்லை. நம்ம டீம்மேட் சொல்லுவான், அங்கே கல் பின்னாடி இருக்காங்கடா அப்படி சொல்லுவான். நானும் சரி ஏறலாம் வாடா அப்படி சொல்லிட்டு நான் இப்படி சுற்றிட்டு ஏறலான்னு ஏறுவேன். என் டீம்மேட் ஏறிடுவான். சரி நான் அப்படியே கல்லுக்கு ஏறிடுவேன். இப்போ கல்லுக்கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க போகலாம். கல்லுக்கிட்ட போயிட்டே இருக்காங்க, எனிமி இருக்க மாதிரி எனக்கு தெரியலை. அதனால் அப்படி போனேன்னு வச்சுக்கோங்க, ஹெட் லிஸ்ட்டு அங்கே போயிடுவோம், தூரமாக போயிடுவோம். வேணால் மேப்பில் பாருங்கள் அப்படியே. இப்போ நம்ம ஹெட் லிஸ்ட்டு போகும்போது வெயிட் பண்ணுங்க கைஸ். ஹெட் லிஸ்ட்டுக்கிட்ட போகும்போது அப்படியே அங்கே யாருன்னா இருக்கானுங்களா பார்ப்பேன், யாருமே இல்லை. என் டீம்மேட்டை வந்து ஏற்றிக்க சொல்லுவேன் அப்படியே ஜீப்பில். அவனும் அப்படியே பின்னாடியே வருவான். வந்து ஏற்றும் போது பாருங்கள், ஏற்றிக்கிட்டோன்னே அப்படியே போவான். வாடா இன்னொருத்தனை ஏற்றின்னு போகலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது இன்னொருத்தனை இருப்பான். அப்படியே அவனை ஏற்றிக்கலான்னு போவோம். போயிட்டு அவனும் ஏறிடுவான். நான் சொல்லுவேன், வாடா நம்ம அந்த ஹெட் லிஸ்ட்டுக்கு போட அப்படி சொல்லுவேன். அவனும் சரி ஓகேடா அப்படி சொல்லிட்டு ஹெட் லிஸ்ட்டுக்கு போகும்போது பாருங்கள், ஹெட் லிஸ்ட்டு கிட்டே போயிட்டே இருக்கும். நான் இறங்கிடுவேன், அவ்வளோதான். இப்போ தூரத்துலேருந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இங்கே எனிமி தெரிய மாட்டான். நான் ஹெட் லிஸ்ட்டு முன்னாடி போயிடுவோம். இங்கேருந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க, டீம்மேட்டு அந்த இடத்துல அவனையும் அடிப்பான். இந்த இடத்துல வால் போட்டு நான் தப்பிச்சிட்டு அவன் இறங்கினோடனே சருன்னு அழுத்திடுவான், அவ்வளோதான். ஒரு நாக்கு அதை மட்டும் கிளியர் எடுத்துகிட்டு இந்த சைடு பார்ப்பேன், என் டீம்மேட் அடி வாங்கிட்டு இருப்பான். நான் சும்மா இருப்பேனா,
அந்த இடத்துல ஒரு இதை போட்டு அவள் ஓசிக்கில் எடுத்துட்டு இன்சைடு வாழை போட்டால் இப்படி அடிச்சிட்டான். நான் என் டீமேட்டை ரிவே பண்ணுறேன்ற அவனும் வால் போட்டு ரிவே பண்ணுறான். அவன் ரிவே பண்ணும்போது திடீர்னு எனிமி அவள் இன்சைடு வந்துட்டான். டப்புனு இன்சைடு வாழை போட்டு ஒரு ரிவே பண்ணிவிட்டு அவன் இப்படி வெளியே போயிட்டு நான் இப்போ மெடி சுற்றுவேன். மெடி சுற்றிக்கிட்டே இருக்கேன். இன்னொரு மெடி சுற்றிட்டு அப்போ தான் ஃபுல்லாக ஹெல்த் இருக்கும் அப்படின்னு ஹெல்த்திக்கிட்ட போவேன். ஜோன் வந்துடும். அப்படியே போயிட்டு மெடி மட்டும் அங்கே இருக்கும், அது மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். அந்த எனிமையெல்லாம் அடிக்க அப்படி எனிமி அடிக்க போகும்போது அப்படியே நான் ஜோனில் இருப்பேன்ல, ஹெல்த் இருக்காதுல்ல, என் டீம்மேட் முன்னாடி போயிட்டு இருப்பானுங்க, நான் அப்படியே பேக்கில் போயிட்டே இருப்பேன். என் டீம்மேட்டில் ஒருத்த மட்டும் அங்கே இருக்கானான்னு பார்க்க போயிருப்பான். நாங்கள் 3 பேர் ஒரே இடத்துல இருந்தோம். இங்கே போகும்போது தான் பார்ப்பேன் நான். இது பாருங்கள், இப்போ நீங்களே பாருங்கள். போகும்போது தான் இங்கே பார்ப்பேன். அங்கே என் டீம்மேட் நாக் ஆயிடுவான். ரிவே பண்ணுறான்னு அவன் கதறுவான். அங்கே தான் இப்போ எனிமி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதனால் சீக்கிரமாக அவனை போயிட்டு டப்புன்னு ரிவே அடிச்சு விட்டு சொல்லுவேன், இங்கே எனிமி இருக்கானுங்களா அப்படி சொல்லுவேன். என் டீம்மேட் அதுக்கு என்ன சொல்லுவானுங்க தெரியுமா? நீ போடா, நாங்கள் போகிறோம், நீ செத்தா சாவட்டிப்பா அப்படின்றவானுங்க. அதுக்கப்புறமா நானே மேலே ஏறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே மேலே ஜோனுக்கு நானும் தப்பிச்சு போகலான்னு பார்ப்பேன். எனிமி எங்கன்னா போயிட்டுருப்பான். அப்புறமா இங்கே போயிட்டு கடைசி ஒரு வாட்டி பார்க்கலான்னு சொல்லி போவேன். இங்கே இனிமேல் அவள் என் கண்ணில் போட்டுட்ருப்பான். அங்கே பாருங்கள், அப்படியே 191 போச்சு, ஆனால் சாவல அவன். இது பாருங்கள், எனக்கு வால் போட்டு என்ன டேமேஜ்னு பாருங்கள் எனக்கு. அப்புறமா அங்கே மெடி சுற்றிக்கிட்டே இருக்கேன். சுற்றிட்டு இன்னொரு மெடி சுற்றிக்கிட்டே இருக்கேன். சுற்றிட்டு இங்கே போவேன். அப்போ அதில் க்ரோனை போட்டுட்டு இனிமே பார்ப்பேன் எங்கன்னா இருக்கானுங்களான்னு. எங்கேயுமே அது ஒருத்தன் போகிறான், இங்கே ஒருத்தன் இருக்கான் அப்படின்ட்டு அடிப்பான். க்ரோனை உள்ள இருக்கலாம், அடிக்க முடியல. அப்புறமா அங்கே போய் அடிப்பான். ஒரே புல்லட் மட்டும் பட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்ப்பேன், இந்த எனிமையை காணோம். சரி பேக் அடிக்கலான்னு சொல்லி ஜோன் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். பின்னாடி ஏதோ திரும்பி பார்த்துட்டேன். போகிறேன், அந்த ஹின்னலர் சுற்றிட்டு போகிறேன். ஜோனில் இருக்கேன்ல, அதில் ஹின்னலர் சுற்றிட்டு போயிட்டே இருக்கேன். போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஹின்னலராக சுற்றிட்டு போயிட்டே இருக்கேன். பார்த்தா என் டீமேட்டை ரிவே பண்ணி விட்டுருப்பானுங்க. செத்துருக்கான்ல, அவனை ரிவே பண்ணி விட்டுருப்பானுங்க. இந்த இடத்துல போகும்போது இந்த இடத்துல எனிமி இருப்பானுங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணிவிட்டு போனேன். ஆனால் இங்கே யாருமே இல்லை கைஸ். நான் என்ன பண்ணுறது? நம்ம அப்படியே இங்கே போயிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஜோன் ஒர்க் போயிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் சொல்லுவேன், அங்கே தப்பிச்சு வந்த 2 பேர் என் சைடு தான் வருவானுங்க அப்படி சொன்னேன். அதுக்கு என் டீம்மேட்டை ஒரே ஒருத்த மட்டும் சரி வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னோம். என் சைடு போகும்போது என் டீம்மேட் சொல்லுவான், இங்கே எனிமையை பார்த்துட்டேன்டா இங்கே வாடா அப்படின்னு சொல்லுவான். நானும் வாடான்னு சொல்லுவேன். மேப்பில் வண்டியில் வரானுங்களா அப்படி என்கிட்ட சொல்லுவான். நானும் சரி வாழை போட்டுருவேன். அவள் என்னை ஏற்றிடுவானுங்க. டொம்முன்னு ஒருத்தனை அடிச்சுட்டு அடிக்க முடியல. அப்படியே மேலே ஏறி போயிட்டு மேப்பில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே இதை க்ளூ மெடலில் போட்டு சர்ன்னு அழுத்திட்டு இங்கே ஒரு வாழை போட்டுருவேன். என் சைடு ஒருத்தன் இருக்கான். வாழை போட்டுட்டு இப்படி போகும்போது இங்கே ஒரு வாழை போட்டுருவேன். க்ளூ மெடல் போட்டிருக்கேன், நானே ஆபத்து வினையாக்கிட்டேன் அப்படின்னு க்ளூ மெடலில் போட்டுட்டு இந்த இடத்துல போயிட்டு கில்லை செக்யூர் பண்ண பார்ப்பேன். ஆனால் செக்யூர் ஆகலை. இந்த இடத்துல ஏறி வரும்போது அப்படியே ஒரு இதை போட்டு டம்முன்னு அஷ்டு அது டீம் வைப் ஆயிரும். இப்போ என் கில்லை பார்த்துக்கோங்க, 5 கில்லு. இப்போ நம்ம மீதி ஒரு 8 பேர் தான் எனிமி இருக்கானுங்க. அவனை மட்டும் அஷ்டோன்னா நம்ம பூயா தான், தரமான பூயா ஆடிக்கலாம். அடிக்கிறோமா இல்லையான்னு கடைசி வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம டீம்மேட் இப்போ வண்டி எடுத்துகிட்டு வாடான்னு நானும் ஒரே நிமிஷம்டா சொல்லிவிட்டு வண்டியில் ஏறிடுவேன். ஏறாடே அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அவனும் அந்த ஏறட்டா அப்படி சொல்லிட்டு ஏறிடுவான். ஒரேத்த மட்டும் அங்கே எனிமி இருக்கான்னு பார்க்க போயிருப்பான். நாங்களும் அப்படியே போவோம். போயிட்டே இருக்கும் போது இந்த இடத்துல நிறைய ஒரு 2-3 வண்டி இருக்கும். அங்கேயே ஒரு பைக் இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது. அப்படியே நாங்கள் இங்கே ஒளியலான்னு பார்த்துட்டு அப்படியே ஒளியும் போது இங்கே போய்ட்டு அப்படியே ஓப்பனில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பனில் போய் பார்க்கும்போது அதில் 2 பேர் குறைஞ்சிட்டு இருப்பானுங்க. இன்னும் மீதி 6 பேர் தான் இருப்பானுங்க. அங்கே ஒரு எனிமி இருக்க மாதிரி எனக்கு காமிக்கும். இங்கே பின்னாடி ஒரு வாழை போட்டுடலாம். ஆனால் இங்கே எனிமி வந்தானுங்கன்னா நம்மளை டொம்முன்னு பின்னாடியே வச்சு டக்குன்னு அடிச்சு முடிச்சிடுவானுங்க மேட்ச்சை. அதனால் பார்த்தா நம்ம டீம்மேட் நம்ம கூட இருந்தால் அவன் ஓடிட்டான். அங்கே ஒரு எனிமி இருப்பான். எங்கன்னு பார்த்தா அங்கே ஓட்டிருப்பான். என் சைட்லேருந்தே அவன் அடிக்கிறான். எவன் அடிக்கிறான்னு தெரியாது. அந்த இடத்துல ஒரு இதுவாகிடுச்சு பாருங்க எனக்கு. அப்படியே இந்த இடத்துல பார்க்கும்போது அப்படியே எங்கே இருக்கான்னு அப்படியே ஓட்டக்கண்ணில் பார்க்கும்போது அங்கே இருப்பான். அப்படியே அவனுக்கு டேமேஜ் கொடுப்பான். ஆனால் அவன் நாக் ஆக மாட்டான். அப்படியே அந்த சைட்லாம் பார்க்கும்போது பாருங்கள் வேணா இங்கே ஒரு எனிமி வருவான். இப்போ அவனை அடிப்பேன். ஆனால் அவன் என்ன அவன் பாருங்கள் அடிக்கும் போது அவள் தான் என் டீம்மேட் அடிச்சிட்டான். அங்கே ஒருத்தனுக்கு ஹெட்லேயே ஆச்சு. அவள் தான் டீம் வைப் பண்ணியாச்சு.
இப்போ பாருங்க 6 கில்லு, நம்மளுக்கு 8 பேர் இருக்கோம், அதில் நம்ம 4 பேர், இன்னும் ஒரே ஒரு ஸ்குவாட் இருப்பானுங்க. அந்த ஸ்குவாடில் இது பாருங்கள், இதுதான் லாஸ்ட் ஜோனு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். லாஸ்ட் ஜோன் வரும்போது நாங்கள் ஃபுல் ஸ்குவாடாக தான் இருப்போம். நாங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம், எங்கே இருக்கான்னு ஒருத்தன் ஒரு சைடு போய் தேடுவான். எனக்கு ஹெல்த் கம்மியாகனால எதுக்கு மெடி வேஸ்ட் பண்ணன்னு சொல்லி மஷ்ரூம் சாப்பிட்டேன். இப்போ அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்ம டீம்மேட்டு அங்கே போயிருப்பான், டப்புன்னு வந்துட்டுருப்பான். அவன் சொல்லுவான், டே எங்கே இருக்கானே தெரிலடா எனிமி அப்படி சொல்லுவான். நானும் சரி வாடா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வண்டியில் ஏறலான்னு அப்படி சொல்லி வண்டி ஏறினேன். அந்த சைடு வாடா ஏறலான்னு, எனிமி நான் இங்கே ஏதாவது பக்கத்தில் இருக்கான் அப்படி சொல்லும் போது சரி இறங்கிட்டேன். திருப்பி மேலே போய் கவர் எடுத்துலாம் சொல்லிவிட்டு மேலே போகிறேன். நம்ம டீம்மேட்டில் ஒரே ஒருத்தன் வரான், வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாழை போட்டேன். அவன் இங்கேயே இருக்கான், எங்கன்னா மலை மேலேருந்து எனிமி வந்துடுவான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் சரிடா ஓகேடா எந்த சைடு வாழை போட்டேன், இந்த சைடு இல்லைடா அங்கடா மலை மேலடா அப்படின்றேன். சரி இதோ இந்த சைடா, இந்த சைடு நான் காமிக்கிறேன் அந்த சைடு அப்படின்னு. அவனும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த சைடு போயிட்டு பார்ப்பான். பார்த்துட்டு வாழை போட்டுருவாங்க. யாருமே இருக்காங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரில. அவன் எதுக்கோ செக்யூருக்கு வாழை போட்டிருப்பான். நான் அப்படியே இங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியல. அதனால் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். சுற்றுறேன் இங்கேயே சுற்றி இந்த மொட்டை மல்லியே அப்படி போய் உக்காந்துட்டு ஒரு லேண்ட்மைனை எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே போயிட்டு அப்படியே முனையில் வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே தான் எனிமி திடீர்னு மேலே ஏறினானா லேண்ட்மைனில் அடிபட்டு எங்கள்கிட்ட ஒரு 2-3 புல்லட் வாங்கினானா அவன் செத்துருவான். இப்போ கிரெனேட் எடுத்து கையில் வச்சா நான் அப்படியே மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் சும்மா தூக்கி போடுவேன். என் டீம்மேட் கேட்பான், டே இங்கே எனிமி இருக்கான் அப்படி என் டீம்மேட் கேட்பான். நான் சொல்லுவேன் தெரிலடா நான் சும்மா போட்டேன் அப்படி சொல்லிட்டு திருப்பி வேறு ஒரு ஜீப்பை எடுத்துக்கிட்டு இப்படி போவேன். மான்ஸ்டர் ட்ரக் போட்டிருப்பேன் என் டீம்மேட்டு. வாடா மான்ஸ்டர் ட்ரக்கில் போகலான்னா சரின்னு போகும்போது அந்த மான்ஸ்டர் ட்ரக்கு அவள்தான் ஒரு ஜீப் மேலே மாட்டிடுச்சு, வரவே மாட்டேன்ருச்சு. அப்புறமா அவங்களாம் இறங்கிட்டு போயிட்டு நான் ஜீப்பை நவுத்தி விட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜீப்பை நவுத்திட்டு இந்த இடத்துல போயிட்டு மான்ஸ்டரில் ஏற முடியல, திருப்பியும் ஏறுறேன், திருப்பி ஏற முடியல, திருப்பி அந்த ஜீப்பை எடுக்கலை. அப்படியே போயிட்டு மான்ஸ்டரில் உக்காந்துட்டேன். அந்த இடத்துல போகும்போது இப்போ தான் லாஸ்ட் ஜோனு ஃபைட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சொன்னான். சரி சொல்லிவிட்டு இறங்கிட்டு திருப்பி வந்தேன். அங்கே எனிமி மாதிரி காமிக்கும். திடீர்னு நான் என்ன பண்ணுறேன், நான் தான் வண்டி ஓட்டின்னு இருந்தேன்னா திடீர்னு அப்படியே இறங்கிட்டேன். டீம்மேட் நாக் ஆகிட்டேன், டிப்புன்னு வாழை போட்டுட்டு அவள் தான் ரிவே பண்ணுறேன். அவன் திடீர்னு அந்த கேரக்டரை அனுப்பிச்சுட்டேன். யாரா இந்த கேரக்டரை விட்டா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு டக்குன்னு என் டீம்மேட்டை ரிவே பண்ணிவிட்டு நீ பார்த்து போடா நான் இந்த சைடு ஏறுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு ஏறுறேன். அவன் பாருங்கள் ஒருத்தனை இப்போ நான் பார்த்துட்டேன் அங்கே இருக்கான், இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியல அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே இருக்கான் இன்னொருத்தன். அப்படியே டப்புன்னு ஏந்திரிச்சு ஒரு கிரெனேடை ஹுக் பண்ணி போடுவேன். கரெக்டாக ஒருத்தன் ஓடி வருவான், அப்படியே டேமேஜ் வந்துடும் 2 பேர் ஒருத்தனுக்கு. அப்படியே ஏறி இப்படி MP5 அழுத்தினா ஒருத்தன் நாக்கு, அவ்வளோதான். இப்போ நான் இன்னொருத்தன் ஏறுவான் பாருங்கள், அவனை ஒரு மெடி சுற்றலான்னு பார்த்தேன், சுற்றலை. ஒரு கால் வந்துச்சு, அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அங்கே இடத்துல பாருங்கள் அப்படியே அடிக்கும் போது அவன் வாழை போட்டுருவான். என்னால் முடியாது, அவன் கேரக்டர் வேறு போட்டானா நான் என்ன பண்ணுறது, வாழையும் உடைக்கிறேன், வாழையும் உடைய மாட்டேது. அதில் நான் நாக் ஆகிட்டேன். இப்போ டீம்மேட்டை சொல்கிறேன், டே ரிவே பண்ணுங்கடா மேட்ச் முடிக்கணான்னு. அவன் சொல்லிட்டான், மேட்ச் முடிச்சிடா நம்ம தான் பூயா அப்படின்ட்டான். நம்ம 7 கில் வச்சு தரமாக பூயா அடிச்சிட்டோம். வாங்க கைஸ் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் அப்படி தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி பாய் கைஸ், நம்ம போகலாம்.